அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபரா ஏகாதசி. புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை யாருமே தவறவிடக்கூடாது. பொதுவாகவே பெருமாளுக்கான வழிபாட்டுக்கு மிக உகந்த நாளை புதன்கிழமை தான். அதுவும் புதன்கிழமை இந்த ஏகாதசி வந்திருக்கிறது மிக மிக உயர்வான ஒரு நமக்கு வழிபாடுகள், நம்ம வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாமே நமக்கு உடனுக்குடனே நடத்தி தரக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு நாளுக்கு இருக்குது. அதுவும் இன்றைக்கி இந்த அபரா ஏகாதசியானது நம்ம பெருமாளை மனசார நினச்சாலே போதுமாம். ஏன்னா நீங்கள் விரதங்கள் இருக்கணும், பூஜைகள் பண்ணணுங்கிற தேவையே இல்லை. நம்ம மனசுக்குள்ளே பெருமாளை நினச்சிட்டு கோவிந்தா அப்படிங்கிற ஒரு நாமத்தை சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் போகும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அளவில்லாத ஒரு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்குங்கிற ஐதீகமும் இருக்குது. நமக்கு வாழ்க்கையில் மங்காத பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான அபரா ஏகாதசி நாளில் நம்ம பெருமாளுக்கு நம்ம வீட்டில் சின்னதான ஒரு தீப வழிபாடும் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதோடு கூட அபரா ஏகாதசிக்கான அந்த விரதக்கதை, இந்த கதையை நம்ம யார் வேணாலுமே, அதாவது நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லாட்டியும் சரி, இந்த ஒரு கதையை மட்டும் நீங்கள் காதால் கேட்டாலே போதும். இல்லாட்டி ஒரு தடவை நம்ம படித்தா கூட போதுமாம். நம்முடைய பல ஜென்ம பாவங்கள் நிச்சயமாக அழியுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இப்போ இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே பெருமாளுக்கான பக்தர்கள், விஷ்ணு பக்தர்கள் நிறைய பேர் ஏகாதசிக்கு விரதங்கள் இருப்பாங்க. நீங்கள் விரதங்கள் இருந்தாலும் சரி, விரதங்கள் எடுக்க முடியல, நாங்கள் சும்மா பெருமாளை இன்றைக்கி நம்ம ஒரு எளிமையான தீப வழிபாடு தான் பண்ணுறோம் அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. யார் ஒருத்தங்க இந்த அபரா ஏகாதசியுடைய கதையை நம்ம காதால் கேட்குறோமோ இல்லாட்டி படிக்கிறோமோ, கண்டிப்பாக இந்த ஏகாதசிக்கான அந்த விரத பலன்கள் முழுமையாக கிடைக்குங்கிறது தான் இதனுடைய சூக்ஷ்மமே. பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா பெருமாள் தன்னுடைய பக்தனுக்காக அருள் புரிந்த ஒரு நாள் தான் இந்த அபரா ஏகாதசி. இதற்கான புராண கதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அம்பரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் தீவிரமான பெருமாளுடைய பக்தர். வருடம் முழுவதுமே எல்லா ஏகாதசி நாள்லையுமே தவறாமல் விரதங்கள் இருந்து விஷ்ணுவை முழுமையாக சரணடைஞ்ச ஒரு ராஜா. அப்படிப்பட்ட அவர் ஒரு தடவை ஏகாதசி விரதம் இருந்துட்டு அதை கரெக்டாக முடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் துர்வாச முனிவர் அங்கே வந்துட்டார். விரத வேலையில் துர்வாச முனிவரை ஓடிப்போய் வரவேற்ற அந்த மன்னன் அவரை கூப்பிட்டு உணவருந்த கூப்பிட்றாரு. முனிவரும் அம்பரீசனுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று நதியில் போய் நீராடிட்டு வரதாக சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் நீராட போன துர்வாச முனிவர் அந்த குறித்த நேரத்துக்குள்ளே வரவே இல்லை. மன்னனுக்காக தன்னுடைய விரதத்தை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால நேரம் நெருங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் தவிக்கிறாரு. அந்த குறித்த நேரத்துக்குள்ளே விரதத்தை முடித்து நம்ம உணவு எடுத்துக்கணும். இல்லாட்டி விரதத்தில், அதாவது இத்தனை வருஷமாக எடுக்கக்கூடிய அந்த விரதத்தில் ஏதாச்சும் தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பலன் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் பெருமாளை ஆத்மார்த்தமாக நினச்சி துளசி தீர்த்தத்தை அருந்தி தன்னுடைய விரதத்தை முடிக்கிறாரு. இதை தன்னுடைய அந்த ஞான சக்தியால் அறிந்து கொண்ட துர்வாச முனிவர் ரொம்ப கோபப்பட்டு தன்னுடைய தலைமுடியை பிடுங்கி அந்த ஒரு முடியை ஒரு ஆயுதமாக மன்னன் மீது எறிகிறாராம். அது என்னாச்சுன்னா அந்த ஆயுதம் பூதமாக மாறி மன்னனை தாக்க தொடங்கினுச்சு. மன்னன் வேறு வழியே இல்லாமல் திருமாலுடைய பாதங்களை போய் சரணடைகிறாரு. திருமால் தன்னுடைய பக்தனை காக்கிறதுக்காக சக்கராயுதத்தை ஏவினாராம். சக்கராயுதம் அந்த துர்வாச முனிவர் ஏவிய பூதத்தை அழிச்சிட்டு துர்வாச முனிவரையும் சேர்ந்து விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. வேறு வழி இல்லாமல் கடைசியாக திருமால் கிட்டே போய் சரணடைஞ்சிட்டாரு துர்வாச முனிவர். அப்போ பெருமாள் என்னுடைய பக்தனுக்கு என்றைக்குமே நான் அடிமை தான், என்னுடைய பக்தன் உன்னை மன்னிச்சா மட்டும்தான் நானும் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாராம். துர்வாச முனிவரும் உடனே அந்த ராஜா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. மன்னன் உடனே சக்கராத்தாழ்வார்கிட்ட சொல்லி அவர்கிட்ட அவரை காப்பாற்றுறாரு. அன்றைய தினத்தில் அந்த அம்பரீசர் மேற்கொண்ட விரதம் தான், அந்த ராஜா மேற்கொண்ட விரதம் தான் அபரா ஏகாதசி நாள். அந்த விரதம் தான் அவரை மட்டும் காப்பாற்றுவது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு அளவில்லாத ஒரு செல்வம், புகழ் எல்லாத்தையுமே கொண்டு சேர்த்ததான். துர்வாச முனிவரும் இந்த அபரா ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு திருமாலுடைய பக்தனை அவர் தாக்குனதுனால ஏற்பட்ட அந்த தோஷத்தை போக்கிக் கொண்டார் சொல்லிட்டு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த
நம்ம ஏகாதேசியுடைய கதையை யார் ஒருத்தங்க அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஏகாதேசினால் நம்ம கேட்குறோமோ படிக்கிறோமோ நிச்சயமாக ஏகாதேசி விரதத்துடைய முழு பலனானது நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா விதமான பாவங்களும் போகிறது மட்டும் இல்லாமல் அளவில்லாத செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்குங்கிற ஒரு ஐதீகம். மங்காத பெயர் புகழ் செல்வங்கள் எல்லாமே அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக பெருமாள் கோவிலுக்கு போய் நம்ம வழிபடலாம். அப்படி முடியலம்மா நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய சின்னதான ஒரு தீப வழிபாடு. இந்த தீபங்கள் எப்பயுமே நம்ம பெருமாள்னாலே துளசி வழிபாடு தான். துளசி மாலைகள் சமர்ப்பிக்கிறது, துளசி இலைகள் நம்ம பண்ணுறது, பஞ்சபாத்திர தண்ணீரில் துளசி போடுறது, ஒரு துளசி இலைகள் வச்சா கூட போதுமாம் பெருமாளுக்கு அவ்வளோ ஒரு இஷ்டமாய் நமக்கு கேட்ட வரங்கள் எல்லாம் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இன்றைக்கி ஏகாதேசிக்கு நீங்கள் எக்காரணக்கணும் துளசி இலைகள் பறிக்கக்கூடாது. நம்ம கடையில் வந்தால் ஒரு 10 ரூபா கொடுத்து இல்லை 5 ரூபா கொடுத்தாவது துளசி நம்ம வாங்கிக்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இன்றைக்கி சின்னதான ஒரு பித்தளை தட்டில் நீங்கள் ஒரு துளசி இலைகள் மட்டும் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகலில் நம்ம நெய் தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி துளசி இலைகள் கிடைக்காத பட்சத்தில் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு பெருமாளுக்கு ஏதாவது முடிந்த ஒரு நிவேதனங்கள் கொஞ்சம் 2 கல்கண்டு வச்சா கூட போதுமாம். பெருமாள் உண்மையான அன்போடு பக்தியோடு யார் ஒருத்தங்க பெருமாளை நம்ம நினைக்கிறோமோ உடனே ஓடி நம்மளை காக்கக்கூடிய அந்த ரட்சிக்கக்கூடிய தெய்வம் தான் நமக்கு விஷ்ணு பகவான். அப்படி இன்று நாள் முழுவதுமே ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டால் கூட போதுங்க. கோவிந்தான்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன நாமங்கள் தெரிந்தாலும் இன்றைய நாள் பூஜையில் சொல்லி வழிபடலாம். குறிப்பாக இந்த தீபங்கள் ஏற்றிட்டு இன்றைக்கி மாலை பொழுதில் ஒரே ஒரு இந்த பெருமாளுடைய 24 நாமங்கள் இருக்குது. இது எதற்கான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு கர்ம வினைகள் இருக்குது, நம்ம கர்ம வினைகள் தொலைவதற்கு, பாவங்கள் தீர்வதற்கு, நினைத்தது எல்லாமே நமக்கு நடத்தி கொடுப்பதற்கு இந்த பெருமாளுடைய 24 சக்தி வாய்ந்த நாமங்களை நம்ம இன்றைக்கி யார் ஒருத்தங்க சொல்கிறோமோ நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட நாமங்கள்: ஓம் கேசவாய நமக, ஓம் சங்கர்ஷனாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் வாசுதேவாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் பிரத்யும்னாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் அனிருத்தாய நமக, ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் புருஷோத்தமாய நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் அசோதக்ஷாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் திரிவிக்ரமாய நமக, ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக, ஓம் அச்சுதாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ஜனார்த்தனாய நமக, ஓம் ரிஷிகேசாய நமக, ஓம் உபேந்திராய நமக, ஓம் ஹரியே நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் ஸ்ரீனிவாசாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் கிருஷ்ணாய நமக. இந்த 24 திருநாமங்களை இன்றைக்கி ஒரே ஒரு தடவை மட்டும் பூஜையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு இல்லாட்டி கோவிலில் நீங்கள் பெருமாள் முன்னாடி நீங்கள் படித்தாலே போதுங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. பொதுவாகவே பெருமாள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ, பெருமாளுடைய வழிபாடு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரும் கூடவே இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் இன்றைக்கி நீங்கள் பெருமாள், மகாலட்சுமி தாயார், கருடாழ்வார் இவங்க 3 பேரையுமே மனசார ஒரு முறை நினச்சி இந்த திருநாமங்களை மட்டும் சொல்லி தீப வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் நீங்கும். பெயர் புகழ் அந்தஸ்து நம்ம நினச்ச காரியங்கள் எல்லா விதமான வேண்டுதல்கள் நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே நடக்கும். அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளை யாருமே தவறவிடக்கூடாது. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா இல்லாட்டி கோவிந்தாயே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயமாக பெருமாள் அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்கும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.